ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திர வழிபாடு. அது எந்த நேரத்தில் வழிபாடு செய்வது, நீங்கள் எது கேட்டாலும் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்துல கேளுங்க. சில நிமிடங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தரும். அதுதாங்க அபிஜித் நட்சத்திர வழிபாடு. இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி வழிபாடு செய்யணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக நேரத்தோட சொல்ல போறேன். எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நேரம் நாளை வருகின்றது. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திரம் நேரம் அப்படின்னா ரொம்பவும் வெற்றி தரக்கூடிய ஒரு நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லலாம். தெய்வங்களுக்கே இது துணை புரிந்த நட்சத்திரம் கூட சொல்லலாம். முனிவர்களும் தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தி கொண்டு வெற்றி கொண்டுள்ளார்கள் அப்படின்றது ஐதீகம். முக்கியமா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம எப்படி வழிபாடு பண்ணுவது, அந்த அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கு. அபிஜித் அப்படின்ற பெயர்ல ஒரு நட்சத்திரமும் இருக்கு. முகூர்த்த காலமும் இருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அபிஜித் அப்படின்னா வெற்றி அப்படின்றது அர்த்தம், அதிர்ஷ்டம் அப்படின்றதும் அர்த்தம். இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக பலிக்கக்கூடியது அப்படின்றது ஆன்மீக ரீதியான விஷயம். நட்சத்திரங்கள்ல 28வது நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. அதே போல அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சி காலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலமும் நல்லதை தரும். இந்த நேரம் பாத்தீங்கன்னா தினமுமே இருக்குங்க. அபிஜித் நேரம் அப்படின்றது தினமும் இருக்கும். 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் இருக்கிற இந்த நேரத்தை நம்ம அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மாதத்துல சில நட்சத்திரங்களும் பஞ்சாங்கத்தின்படி சில நேரங்களும் கூடி வர்றத இந்த பஞ்சாங்கத்தின்படி கணக்கிடுவாங்க. அந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024 அன்று இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வருது. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஜித் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி அப்படின்றது அர்த்தம். நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்குறோம். ஆனா சூரியன் உதயமான காலம், அஸ்தமன காலம், உச்சி காலம் இது எல்லாமே தோஷம் இல்லாத காலம். இந்த நேரத்துல தான் நம்ம நல்ல காரியங்கள் செய்வோம். உதாரணமாக அதிகாலை வேளையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எந்த ஒரு வழிபாட்டும் செய்வோம். அதே மாதிரி மாலை நேரத்துல 5:45 6:15 வரைக்கும் எந்த ஒரு தோஷமும் இருக்காது. இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கேட்டது கேட்டபடி கிடைக்கும். 28வது நட்சத்திரமா இருக்கின்ற இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நீங்க தவறாமல் வழிபாடு செய்யுங்க. காரிய வெற்றி தரும் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக வேணாம். இதற்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நேரம் காலை வேளையில வருதுங்க. ஆகஸ்ட் 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:12 முதல் காலை வேளையில 10:36 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அதை உடனடியாக பலிக்கும். 2 நெய் தீபம் ஏத்திக்கோங்க, இல்ல ஒரே ஒரு நெய் தீபம் கூட பூஜை அறையில ஏத்தி வச்சுக்கோங்க. எந்தெந்த நாள்ல வந்தா என்னென்ன யோகம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையணும், புதுசா தொழில் தொடங்க போறீங்க, முதலீடு பண்ண போறீங்க, புது வீடு புக போறீங்க, செல்வ வளத்திற்கான பூஜை பண்ண போறீங்கன்னா இந்த நேரத்துல பண்ணுங்க. அதிர்ஷ்டம் தரும், வளர்ச்சி தரும். இந்த நேரத்துல நீங்க செய்கின்ற எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அது காரிய வெற்றியை கொண்டு தரும். அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த நட்சத்திரம் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம். வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க எந்த நாள்ல இந்த நட்சத்திரம் வழிபாடு வந்தா என்ன பலன் அப்படின்றத சொல்லிடுறேன். வெளிநாடு போகணும், வீடு யோகம் அமையணும், கடன் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வர இந்த அபிஜித் முகூர்த்த வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க.
கடன் தீருவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில அபிஜித் முகூர்த்தத்தை வழிபாடு பண்ணலாங்க. புதன்கிழமையில இழந்த சொத்துக்களை, இழந்த பொருட்களை, இழந்த செல்வத்தை மீட்பதற்கு இந்த முகூர்த்த வழிபாடு நீங்க பண்ணலாம். வியாழக்கிழமையில இது வந்ததுன்னா இந்த நாள்ல நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வேலையில, படிப்புல முன்னேற்றம் அடைவதற்கு இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். முக்கியமா இந்த நேரத்துல பூஜை அறையில உட்கார்ந்துக்கோங்க. பூஜை அறையில உட்கார்ந்து உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்கோ அந்த தேவையை மனதாரும் நீங்க நினைச்சுக்கலாம், வாய் விட்டும் சொல்லலாம். உதாரணமாக, சொந்த வீடு வேணும் அப்படின்னா நான் சொந்த வீட்டில் இருக்கின்றேன் பிரார்த்தனை வைங்க. குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு அழகான குழந்தை பிறந்துள்ளது அப்படின்னு வேண்டுதல் வைங்க. கடன் தீர்ந்து விட்டது இப்படி வேண்டுதல் வைங்க. இந்த 10 மணி 12 நிமிடத்திலிருந்து 10 மணி 18 நிமிடம் வரைக்கும் இருக்கு பாருங்க, குறைந்த நிமிடங்கள் தான். இந்த நிமிடத்துல உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்சஸ்ல தாங்க முடியும். நாளைக்கு முயற்சி செய்து பாருங்கள். அனைவரும் இதை தவற விட்டுடாதீர்கள். நீங்க எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். ஒரு நோட் எடுத்து உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எழுதுங்க. சில பேருக்கு ஒரு கோரிக்கை இருக்கும், சில பேருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும். அதை பேப்பர்ல எழுதி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க. அடுத்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு எப்பொழுதுன்னு நான் சொல்றேன். அந்த நேரத்துல கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பலிக்கும். நியாயமான கோரிக்கைகளை வைங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.